நம்ம வீட்டு கிச்சன்ல என்ன ஸ்பெஷல்னா கொடுவா மீன் ஃப்ரையும் கொடுவா மீன் குழம்பும். மீன் குழம்பு செய்யறதுக்காக மஞ்சள் போட்டு மீனை கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். கொடுவா மீன் குழம்பு வைக்க தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு, வெந்தயம், கொஞ்சமா ஊற வச்ச புளி, கல்லெண்ணெய். கடாய் சூடானதுக்கு அப்புறமா கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுக்க வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுக்க வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே கூடவே கொஞ்சம் பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். வதங்கும் போதே கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். புளியை கரைச்சி வச்சிருக்கோம், அது கூட எடுத்து வச்ச மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கரைச்சி வச்ச புளி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு வரும்போது சைடில் பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருதா, இந்த ஸ்டேஜில் மீனை போட்டுக்கலாம். மீன் போட்டதுக்கு அப்புறமா கொத்தமல்லியை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குழம்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ மீன் குழம்பு எப்படி பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஓரமாக வந்திருக்கு. மீன் நல்லா வெந்திருக்கு பாருங்க. பாருங்க மீன் நல்லா வெந்திருக்கு, தெரியுதா? சுவையான கொடுவா மீன் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு டேஸ்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.